இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். சென்னையில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டு உள்ள தொல்காப்பிய பூங்காவினை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நிகழ்ச்சியில் அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் பங்கேற்பு. இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறுத்திவிடும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேட்டி. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் போட்டியில் அரையிறுதிக்குள் முன்னேறியது இந்தியா. நியூசிலாந்தை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி. சென்னை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னையில் 42 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்டு உள்ள தொல்காப்பிய பூங்காவினை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்க உள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலையபுரத்தில் உள்ள தொல்காப்பியர் சுற்றுச்சூழல் பூங்காவினை நதிகளின் சீரமைப்பு அறக்கட்டளை சார்பில் 42 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு உள்ளது. இதனை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று நேரில் சென்று பார்வையிட்டு மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கிறார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் திமுக நிர்வாகிகளும் பங்கேற்க உள்ளனர். இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை குறித்து பிரதமர் மோடியிடம் மீண்டும் பேசினேன் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறுத்திவிடும் என்று அதிபர் ட்ரம்ப் தெரிவித்து வருகிறார். தொடர்ந்து அவர் பிரதமர் மோடி கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதாக தன்னிடம் உறுதி அளித்துள்ளதாகவும் கூறியிருக்கிறார். இந்நிலையில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்தியா ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தப் போவதாக என்னிடம் கூறியது உங்களுக்கு தெரியும். இது ஒரு செயல்முறை, உடனடியாக நிறுத்த முடியாது என்று கூறினார். இந்த ஆண்டு இறுதிக்குள் கிட்டத்தட்ட 40% குறைத்து விடுவார்கள். தொடர்ந்து பேசிய அவர் இது குறித்து பிரதமர் மோடியிடம் பேசியதாக தெரிவித்தார். மேலும் சீனாவையும் இவ்வாறு செய்வதற்கு வற்புறுத்த முயற்சிக்கிறேன் என்றார். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்தியா அரையிறுதிக்குள் நுழைந்தது. மும்பையில் நடைபெற்ற 13வது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் போட்டியின் 24வது லீக் ஆட்டத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதின. இதில் நியூசிலாந்து அணி டாஸ் வென்று முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்த நிலையில் முதலில் ஆடிய இந்திய அணி 49 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 340 ரன்கள் குவித்தது. இந்நிலையில் பிரதிகரா ராவல், ஸ்மிருதி மந்தனா ஆகியோர் சதமடித்து அசத்திய நிலையில் ஜெமிமா ரோட்ரிக்ஸ் 76 ரன்கள் குவித்தார். இதையடுத்து மழையின் காரணமாக 44 ஓவரில் 325 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய நியூசிலாந்து அணி 44 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 271 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 53 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்று அரையிறுதிக்குள் நுழைந்தது. சென்னை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வருகின்ற நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். திருச்சி மாவட்டம் வாழவந்தான் கோட்டை ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடக்கி வைத்தார். இந்த முகாமில் வருவாய்த்துறை சார்பில் நத்தம் பட்டா 6 பேருக்கு வழங்கப்பட்டது. இருவருக்கு சாதி சான்றிதழ்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் வழங்கினார். இந்த முகாமில் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி, வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஆனந்த், அண்ணாதுரை, ஊராட்சி செயலாளர் கண்ணன், திருவெரும்பூர் ஒன்றிய திமுக செயலாளர் கருணாநிதி, பொதுமக்கள், அரசு அதிகாரிகள், அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அதிமுக ஆட்சியில் நுகர்பொருள் வாணிப கழக பொது மேலாளர்கள் மூலம் விவசாயிகள், மக்கள் பிரதிநிதிகளிடம் முத்தரப்பு ஆலோசனை மேற்கொண்டு அறுவடைக்கு 6 மாதத்திற்கு முன்பே சாகுபடி பரப்பளவிற்கு ஏற்ப போதுமான சாக்குப்பைகளையும் சணல்களையும் கொள்முதல் செய்தோம் என்று சென்னை ராயப்பேட்டையில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் தேங்கி கிடப்பது குறித்தும், அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணிகள் முளைத்து வீணாகியுள்ளது குறித்தும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நேற்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் சென்னை ராயப்பேட்டையில் எம்ஜிஆர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காவிரி டெல்டா பகுதிகளில் நெல் கொள்முதல் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும்,
டெல்டா மாவட்டம் முழுவதும் முளைத்த நெல் சாலை முழுவதும் கொட்டி கிடக்கிறது என்றும் டெல்டா விவசாயிகள் இந்த ஆண்டு தங்கள் வாழ்வாதாரத்தை தொலைத்து உள்ளனர் என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த வாரமே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கவனத்திற்கு கொண்டு சென்று அறிக்கை தர வைத்தோம் எனவும், ஆனாலும் அரசின் காதில் அது கேட்கவில்லை எனவும் முன்னாள் அமைச்சர் காமராஜ் தெரிவித்தார். அதுதான் வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரத்தை, வாழ்க்கையை இன்றைக்கு விவசாயிகள் இந்த ஆண்டு தொலைத்து விட்டு நிற்கிறார்கள். இதை எங்களை போன்ற மக்கள் பிரதிநிதிகள், கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். இதெல்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னால் நடக்கிறது. கவனத்திற்கு கொண்டு வருகிற பொழுது எடப்பாடி அவர்கள் கடந்த 7ஆம் தேதி ஒரு அறிக்கையை தருகிறார்கள். உடனடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலமாக நெல்லை, விவசாயிகள் வைத்த நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என ஒரு அறிக்கை தருகிறார்கள். அது இந்த அரசினுடைய காதுகளில் கேட்கவில்லை. ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி பர்கூர் மலையில் உள்ள ஊர்களுக்கு உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என பாஜக தலைவர் அண்ணாமலை அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில், அந்தியூர் சட்டமன்ற தொகுதி பர்கூர் மலையில் தமிழக கர்நாடக எல்லை பகுதியில் இருக்கும் குட்டையூர், வேளாம்பட்டி, மட்டி மரத்தளி ஆகிய ஊர்களுக்கு நேரடியாக செல்ல பாதை இல்லாததால் காட்டுப்பகுதியில் கற்கேண்டி நீரோடை பள்ளம் வழியாக 20 கிலோமீட்டர் தூரம் மக்கள் பயணிக்க வேண்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக கற்கேகண்டி நீரோடையில் வெள்ளம் பாய்வதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு உள்ளது. இதனால் பொதுமக்கள் அவசர தேவைக்கு கூட ஊரை விட்டு வெளியே செல்ல முடியாமல் அவதிப்படுவதாக தெரிவித்துள்ளார். இந்த ஓடையில் உயர்மட்ட பாலம் கட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் பலமுறை தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளதாகவும், இதுவரை பாலம் கட்டி தரவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மலை கிராமங்களுக்கு உடனடியாக சாலைகள், உயர்மட்ட பாலங்கள் அமைத்து தர வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையை ஒட்டி மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் ஜே.யு. சந்திரலேகா ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பல்லூர் ஊராட்சியில் ரயில்வே சுரங்கப்பாதையில் வடகிழக்கு பருவமழையால் தேங்கியுள்ள தண்ணீரை மின் மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணிகள் நடைபெற்று வருவதையும், பல்லூர் பெரிய ஏரி மதகு பழுதடைந்து சீரமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதையும் மாவட்ட ஆட்சியர் முனைவர் ஜே.யு. சந்திரலேகா பார்வையிட்டு ஆய்வு செய்து பணிகள் குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து அரக்கோணம் வட்டம் பல்லூர் சப்த கன்னியம்மன் கோவில் பின்புறத்தில் உள்ள விவசாய நிலங்களில் வடகிழக்கு பருவமழையால் வெள்ள நீர் ஏரியிலிருந்து உட்புகுந்து உள்ளது. இதனை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து விளைநிலங்களை பார்வையிட்டு விளைநிலங்களில் மழைநீர் புகாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீர்வளத்துறை உதவி செயற்பொறியாளருக்கு மாவட்ட ஆட்சியர் ஜே.யு. சந்திரலேகா உத்தரவிட்டார். முன்னதாக காவேரிப்பாக்கம் உத்திரம்பட்டு ஊராட்சி தச்சையப்பட்டறை வழியில் உத்திரம்பட்டு முதல் ஆயர்பாடி வரையிலான சாலையில் மழை நீர் வழிந்தோடுவதால் போக்குவரத்து தடைப்பட்டு உள்ளதை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதேபோன்று நெமிலி, பணம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் ஜே.யு. சந்திரலேகா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது நீர்வளத்துறை குமார், வட்டாட்சியர்கள் ராஜலட்சுமி, வெங்கடேசன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிவபிரகாசம், ஜெயஸ்ரீ மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் உடனிருந்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் கமல்கிஷோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தென்காசி மாவட்டம் கீழ்கடையம் ஊராட்சி பொன்மலை நகர் அங்கன்வாடியில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம், அடிப்படை வசதிகள், வருகை பதிவேடு ஆகியவற்றை ஆட்சியர் கமல்கிஷோர் ஆய்வு செய்தார். இதேபோல் கடையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் புதிதாக கட்டப்பட்டு உள்ள சுகாதார வளாகம், நாற்றங்கள் ஆகியவற்றை பார்வையிட்டார். மந்தியூர் மீனாட்சிபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் மாணவர்களின் கல்வித்தரம், அடிப்படை வசதிகள் குறித்து ஆசிரியரிடம் கேட்டறிந்தார். புதிதாக அமைக்கப்பட்டு வருகின்ற தார் சாலையையும் அவர் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அரசு அலுவலர்களும் உடனிருந்தனர். கரூர் மாவட்டத்தில் 4 கோடியே 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய திட்ட பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி தொடக்கி வைத்தார். கரூர் ஊராட்சி ஒன்றியத்தில் கடம்பன்குறிச்சி, நன்னியூர், குப்புச்சிப்பாளையம் உள்ளிட்ட 20 இடங்களில் 4 கோடியே 21 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை, சமுதாய கூடம், நாடக மேடை, கழிவுநீர் வடிகால் ஆகியன கட்டப்பட உள்ளன.
மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு இந்த பணிகளை தொடக்கி வைத்தார். இதேபோல ஆத்தூர் நத்தமேட்டில் புதிதாக கட்டப்பட்டு உள்ள நியாய விலை கடையை குத்துவிளக்கு ஏற்றி தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இளங்கோ, சிவகாம சுந்தரி, அரசு அதிகாரிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கீழ்பெண்ணாத்தூர் பேரூராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பயனாளிகளுக்கு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் பேரூராட்சி தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. முகாமில் பேரூராட்சியின் 12 வார்டுகளை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு மகளிர் உரிமை தொகை, பட்டா பெயர் மாற்றம், வாரிசு சான்று, குடும்ப அட்டை, மின் இணைப்பு பெயர் மாற்றம் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் குறித்த மனுக்களை வழங்கினர். முகாமில் சிறப்பு அழைப்பாளராக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு. பிச்சாண்டி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன் பின்னர் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மூலமாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு தீர்வு காணப்படும் எனவும் தெரிவித்தார். முகாமில் பேரூராட்சி செயல் அலுவலர், பொதுமக்கள் உட்பட பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சந்திராயன் 4 திட்டத்தில் வடிவமைப்பு, உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். கர்நாடக தலைநகர் பெங்களூரில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் தலைவர் நாராயணன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நவம்பர் 3, 4, 5 ஆகிய 3 நாட்கள் தில்லியில் நடைபெறவுள்ள அறிவியல் தொழில்நுட்பம் புத்தாக்க மாநாடு பற்றி செய்தியாளர்கள் வினவினர். அதற்கு பதிலளித்த அவர், பிரதமரின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் தலைமையில் அனைத்து செயலாளர்கள் அடங்கிய குழு இந்த மாநாட்டை நடத்த பாடுபட்டு வருவதாக தெரிவித்தார். அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் என அனைத்தும் மாநாட்டில் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாகவும், நம் நாட்டிலும் பிற நாடுகளிலும் இருந்து அறிவியலாளர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் ஆகியோரிடம் அறிவியலில் ஓர் ஆர்வம் ஏற்படும் எனவும் குறிப்பிட்டார். சந்திராயன் 4 திட்டம் பற்றி செய்தியாளர்கள் வினவியதற்கு அந்த திட்டத்தின் வடிவமைப்பு பணிகளும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளும் நடைபெற்று வருவதாகவும் நாராயணன் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடு நகராட்சியை சார்ந்த நூம்பல் சாலையில் மழை நின்ற பின்பும் வெள்ளம் வடியவில்லை. திருவேற்காட்டில் 3 நாட்களாக தொடர்ந்து பெய்த கனமழையால் சாலையில் உள்ள குழிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் சாலையில் செல்வோரும் அப்பகுதியை சார்ந்த மக்களும் சிரமப்பட்டு வருகின்றனர். நகராட்சி சார்பில் இரவு பகலாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்னரே சாலை அமைக்க பூசை போடப்பட்ட நிலையில் இன்னும் சாலை அமைத்து தரப்படவில்லை. விரைவில் சாலை அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையில் உள்ள பெட்ரோல் பங்கில் மழைநீர் கலந்த பெட்ரோலை வாகனங்களுக்கு நிரப்பியதால் 30க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பழுதடைந்தன. ஆலங்குடியை சேர்ந்த பழனிவேலுக்கு சொந்தமான பெட்ரோல் பங்க் புதுக்கோட்டை அசோக் நகரில் உள்ளது. அப்பகுதியில் கனமழை பெய்ததால் பெட்ரோல் வைக்கப்பட்டிருக்கும் டேங்கில் மழை நீர் புகுந்தது. இதனை அறியாத ஊழியர்கள் பெட்ரோல் நிரப்ப வந்த வண்டிகளுக்கு மழைநீர் கலந்த பெட்ரோலை நிரப்பினர். அந்த பெட்ரோலை நிரப்பிய வாகனங்கள் அனைத்தும் சற்று தொலைவு சென்றதும் பழுதடைந்து நின்றன. அடுத்தடுத்து வாகனங்கள் பழுதானதால் வாகன ஓட்டிகள் அருகே உள்ள இருசக்கர வாகனம் பழுது நீக்குபவரிடம் கொண்டு சென்று பார்த்தனர். அப்போதுதான் வண்டிகளுக்கு மழைநீர் கலந்த பெட்ரோல் ஊற்றப்பட்டது தெரிய வந்தது. இதனால் கோபமடைந்த மக்கள் பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டனர். அங்கு வந்த காவல்துறையினர் ஓட்டுநரிடமும் பெட்ரோல் பங்க் நிர்வாகத்திடமும் பேச்சு நடத்தினர். பழுதான வாகனங்களை பழுது நீக்கி தருவதாகவும் அதற்குரிய தொகையை பெட்ரோல் பங்க் நிர்வாகமே கொடுப்பதாகவும் அதன் உரிமையாளர் ஒப்புக்கொண்டார். இதனால் பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டோர் அங்கிருந்து கலைந்து சென்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தானில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்காததால் 5000 மூட்டைகளில் உள்ள நெல் முளைக்கும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். சோழவந்தான், கருப்பட்டி, இரும்பாடி, பொம்மன்பட்டி, அம்மச்சியாபுரம் ஆகிய ஊர்களில் விளைவித்த நெல்லை விற்க முடியாமல் விவசாயிகள் திணறி வருகின்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் நெல் கொள்முதல் நிலையங்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. இந்நிலையில் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டு உள்ள 5000 மூட்டைகளில் உள்ள நெல்மணிகள் மழையில் நனைந்து முளைக்கும் சூழ்நிலை உருவாகி வருகிறது. இதனால் விவசாயிகள் கவலை அடைந்து உள்ளனர். வாடிப்பட்டி அருகே பொம்மன்பட்டியில் 1000 மூட்டைகளுக்கு மேல் மழையில் நனைந்த நெல்லை உலர வைக்கும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டு உள்ளனர். சில இடங்களில் மழைநீரில் நனைந்த நெல் அனைத்தும் முளைத்து காணப்படுகிறது. இதனால் நெல் கொள்முதல் நிலையங்களை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக புதிதாக நடப்பட்ட நாற்றுகள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனையடைந்து உள்ளனர். ஒரத்தநாடு வட்டம் கண்ணுக்குடி அருகே சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் புதிதாக நெல் நாற்று நடப்பட்டு இருந்தது. இந்நிலையில் இப்போது பெய்த கனமழையின் காரணமாக அந்த புதிய நாற்றுகள் மழை நீரில் மூழ்கியுள்ளது. அதற்கான வடிகால் இல்லாததால் தண்ணீர் சூழ்ந்து ஏரி போல் காட்சியளிக்கிறது. அந்த வயல்களுக்கான வடிகாலை அந்த ஊரை சேர்ந்த சிலர் ஆக்கிரமித்து உள்ளதால் தண்ணீர் வடிவதற்கு வழி இல்லாமல் தேங்கி உள்ளது. இதனால் தங்கள் வயலில் நாற்றுகள் நீரில் மூழ்கி அழுகி உள்ளதாகவும், இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவ்வூர் மக்கள் கூறுகின்றனர். வடிகாலை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்க வேண்டும் என்றும், மழை நீரில் மூழ்கி அழுகி போன நெற்பயிருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மண்டல அலுவலகம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுக்கோட்டை மார்த்தாண்டபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வருங்கால வைப்பு நிதி உதவி ஆணையர் வனஜா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தொழிலாளர்களை ஒழுங்கமைக்கப்பட்ட துறைகளில் இணைப்பதற்காக இந்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள திட்டத்தின் முக்கிய அம்சங்களை பற்றி அவர் விளக்கி பேசினார். நிறுவனங்கள் இத்திட்டத்தின் நன்மைகளை பயன்படுத்தி புதிய பணியாளர்களை வருங்கால வைப்பு நிதி தளத்தின் வழியாக பதிவு செய்து நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை சிப்காட் உற்பத்தியாளர் சங்க தலைவர் ரங்கராஜன், துணிக்கடை உரிமையாளர் ஜெயபால், மாவட்ட சிறு தொழில் நிறுவனங்கள் நலசங்க தலைவர் ராஜ்குமார், கவிஞர் தங்கமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். அரக்கோணம் அருகே உள்ள கற்பதங்கல் கிராமத்தில் சாலையை சீரமைத்து பாலம் கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த கற்பதங்கல் கிராமத்தை வடமாம்பாக்கம் மூதூர் வழியாக அரக்கோணம் நகரத்துடன் இணைக்கும் 2 சாலைகள் அமைக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் மழை காலங்களில் அருகில் உள்ள ஏரி நிரம்பி கடைவாசல் வழியாக நீர் வெளியேறுவதால் மூதூர் வழி சாலையில் முழுமையாக போக்குவரத்து தடைபெற்று வருகிறது. இதேபோன்று மழை காலங்களில் ஏரி மதகு வழியாக அதிக அளவில் தண்ணீர் வெளியேறுவதால் வடமாம்பாக்கம் சாலையும் துண்டிக்கப்படுகிறது. மேலும் சாலையில் மழைநீர் வழிந்து ஓடுவதால் பாசி பிடித்து அந்த வழியாக செல்பவர்கள் விழுந்து எழுந்து செல்லும் நிலையும் ஏற்பட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. மழை காலங்களில் 2 சாலைகளும் நீரில் முழுகி விடுவதால் கற்பதங்கல் கிராமம் முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்டு கன்னித்தீவு போல் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அவசரத்திற்கு மருத்துவமனைக்கு கூட செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு உள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த அவலத்தை போக்க அதிகாரிகளை சந்தித்து பலமுறை மனு கொடுத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என ஊராட்சி மன்ற தலைவர் ஜீவரத்தினம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து கிராம மக்களிடம் கேட்டபோது, ஒவ்வொரு மழை காலங்களிலும் நாங்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகிறோம். எங்களுக்கு உடனே சாலையை சீரமைத்து ஒரு பாலம் கட்டித்தர வேண்டும் என அரசிற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உளிம்பாக்கும் போக முடியல, அரப்பணத்துக்கு போக முடியல. ஒரு 50 பேர் அடிபட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. இது மாதிரி இருந்தா எப்படிப்பா? நடக்கவே முடியல. எதனா காய்கறி வாங்கி வந்து சாப்பிடலாம், மழைக்கு போக முடியல. குழந்தைங்களா உடம்பு சரியில்லை கூட ஹாஸ்பிட்டல் எடுத்துன்னு போக முடியல. எந்த வசதியும் இல்லை. என்ன பண்றது? அரக்கோணம் தாலுக்கா உளிம்பாக்கம் ஊராட்சி கார்பந்தால் கிராமம். எங்களுக்கு ஊருக்கு எங்கேயும் போகாத கன்னித்தீவு மாதிரி ஊர்லயே ஊந்து கிடக்குறோம். பாசம் எல்லாம் ஊந்து கால் காய் வச்சுக்கின்னு 2 லட்சம் 3 லட்சம் செலவு பண்ணினுக்கிறோம். வண்டி ஆம்பளைங்க எல்லாம் வண்டி அந்த பக்கம் விட்டுட்டு அங்க இருக்கிறாங்க. நாங்க இந்த பக்கம் கன்னித்தீவு மாதிரி உக்காந்துக்கிறோம். எங்களுக்கு எந்த பக்கமும் போறதுக்கு வசதி இல்லை. குழந்தைக்கு ஜுரம், எங்க எடுத்துன்னு போக முடியல. எங்களுக்கு சரியா ரோடு வசதி கிடையாது. மாடு கண்ணு போல எல்லாம் அப்படியே கட்டி வச்சுக்கிறோம். எங்களுக்கு எதனா ஒரு உடனடியா தீர்வு எடுக்கணும். பெரிய குளத்தில் அமைந்துள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் 2ஆம் நாளை முன்னிட்டு வள்ளி தெய்வானை சமேத பாலசுப்பிரமணியருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தாமரை குளத்தில் பழமை வாய்ந்த ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் 2ஆம் நாளில் வள்ளி தெய்வானை சமேத பாலசுப்பிரமணியருக்கு பால், தயிர், சந்தனம், தேன், மஞ்சள், விபூதி உள்ளிட்ட பலவித திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வஸ்திரங்களாலும் வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்ட வள்ளி தெய்வானை சமேத பாலசுப்பிரமணிய சுவாமி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது தூபம் காட்டப்பட்டு நட்சத்திர தீப ஆராதனை, மகாதீப ஆராதனை மற்றும் பஞ்ச கற்பூர ஆராதனையுடன் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பூஜையில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள்.
சென்னையில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்டு உள்ள தொல்காப்பிய பூங்காவினை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நிகழ்ச்சியில் அமைச்சர்களும் அரசு அதிகாரிகளும் பங்கேற்பு. இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறுத்திவிடும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேட்டி. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் போட்டியில் அரையிறுதிக்குள் முன்னேறியது இந்தியா. நியூசிலாந்தை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி. சென்னை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்து இருங்கள். நன்றி, வணக்கம்.